நண்பர்களுக்கு வணக்கம். இது கைவிடுக்கும் கைவிடு சேனல் நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா, தேர்தலில் வாக்களிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருந்தார். அந்த ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்து விட்டு மாவட்ட ஆட்சியரை கண்டித்து தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பில் எனது தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டம் ஏன் நடைபெற்றது, எதற்காக நடைபெற்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தேர்தல் நேற்றைய தினம் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு அதிகப்படியான வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் வாக்களிப்பதற்கு தேர்தல் ஆணையம் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியிடம் நாம் வேண்டுகோள் வைத்தோம். தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மாற்றுத்திறனாளிகளை கூப்பிட்டு ஒரு முறை கூட ஆலோசனை நடத்தவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக மாவட்ட ஆட்சியருக்கு வேண்டுகோள் விடுத்து ஒரு அறிக்கை என்பது வெளியிட்டோம். உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தேர்தலில் வாக்களிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆலோசனை கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அந்த அடிப்படையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் வாக்களிப்பு தொடர்பாகவும் அவர்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் நான் உட்பட நம்முடைய சங்கத்திலிருந்து ஒரு 10 பேர் கலந்து கொண்டோம். மாவட்டம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டார்கள். கூட்டத்திற்கு வருகை தந்த மாவட்ட ஆட்சியர் தேர்தலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வாறெல்லாம் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை வீல் சேர்கள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது, வாகனங்கள் தேவைப்படுவோருக்கு எந்த மாதிரியான வாகனங்களை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி அவர் சொன்னார். அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் நம்ம பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கூட்டத்திற்கான தலைப்பு என்ன? ஆலோசனை கூட்டம் தான். மாற்றுத்திறனாளிக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணுங்கிற ஒரு ஆலோசனை நடத்துவதற்காக தான் இந்த கூட்டம் நடந்தது. ஆனால் மாற்றுத்திறனாளிகளிடம் எவ்விதமான ஆலோசனையும் பெறாமல் அவர் பேசி முடிச்சுட்டு அவர் வாட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டார். அப்போ நாங்கள் சொன்னோம், நீங்கள் இது கூட்டம் தகவல்களுக்கு சொல்வதற்காக கூட்டம் போட்டீங்களா, இல்லை எங்கள்கிட்ட சில ஆலோசனைகள் நாங்கள் சொல்லுவோம், அந்த ஆலோசனைகளை பெறுவதற்காக இந்த கூட்டம் போட்டீங்களா? அப்போ எதையுமே நடைமுறைப்படுத்தாமல் நீங்கள் வாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறனா, நீங்கள் சொன்ன விஷயங்கள் பூராமே நாங்கள் ஆன்லைனில் நாங்கள் பார்த்துட்டோம், நெட்டில் பார்த்துட்டோம். புதுசாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு சொல்லலை. எதுக்காக நாங்கள் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் இந்த கூட்டத்துக்கு நாங்கள் வரணும்? இப்போ எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொன்ன உடனே அதை அவர் ஏற்றுக்காமல் நீங்கள் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளை பற்றி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிற உடனே மிகப்பெரிய கோபம் வந்துருச்சு. என்ன கோபம்னா, நாங்கள் எந்த வகையில் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டோம்? நாங்கள் என்ன சொல்கிறோம், மாற்றுத்திறனாளிக்கான ஆலோசனைகளை கேளுங்க, எங்களுக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கும், அந்த கருத்துக்களை கேளுங்கன்னு தானே. பொதுவாகவே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், தேர்தல்னு வந்தாலே வீல் சேரு, ரேம்ப்பு, இது 2 மட்டும்தான் அவங்க கவனம் செலுத்துவாங்களே வெளியே மற்ற எந்த வகையிலையுமே அவங்க கவனம் செலுத்துறது கிடையாது. மாற்றுத்திறனாளிகளில் வீல் சேர் பயன்படுத்துகிற மாற்றுத்திறனாளிகளும் சாய்வுதளத்தை பயன்படுத்துகிற மாற்றுத்திறனாளி மட்டும்தான் இருக்கானா? 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களா இல்லையா? உதாரணத்துக்கு 2 கையும் துண்டிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி எப்படி ஓட்டு போடுவார்? அந்த மிஷின் பேலட்டுக்குள்ளே அவர் கை நுழையாதே. சரி, தொழுநோய் பாதித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கை விரல்கள் போல இப்படி இருக்கும், அவங்க விரல்களும் உள்ளே நுழையாதே. அதே மாதிரி உயரம் தடைப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், இப்போ நமக்கெல்லாம் கரெக்டாக இடுப்புக்கிட்ட இருக்குது, நம்ம வளர்ந்துருக்கோம், நம்ம முக எந்த இடம் சின்ன இருக்குதோ அதை பார்த்து நம்ம போடுறோம். உயரம் தடைப்பட்டவர்கள் அவ எப்படி போடுவாங்க? அப்போ அவங்களுக்கான என்ன வழி இருக்குது? அப்போ மாற்று ஏற்பாடை யோசிக்க வேண்டாமா இல்லையா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணோம்ல. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், உயரம் தடைப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே அவர்களுக்கு மிஷின் தெரிகிற வகையில் ஒரு 2 அடிக்கு ஒரு அடிக்கு ஒரு ஸ்டூல் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டூலில் ஏறி அவங்க போட்டுக்குவாங்க. கையில்லாத மாற்றுத்திறனாளிகள், அதேபோல் தொழில்நோய் பாதித்த மாற்றுத்திறனாளிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே ஒரு ஐஸ் குச்சி மாதிரி ஒரு நீளமான ஒரு குச்சி வச்சுங்க, அதை வாயில் கப்பிட்டு கூட அவங்க குனிஞ்சு ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மாற்று ஏற்பாடுகளை, மாற்று ஆலோசனைகளை எங்கள்கிட்ட கேட்காம நீங்கள் வாட்டுக்கு பேசிட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டு இருந்தால் இது எப்படி சரியாக இருக்கும்? வீல் சேர் வச்சுருக்கோம்னு சொல்கிறீங்களே, அந்த வீல் சேரில் இடுப்பு நான் உட்கார்ந்துருக்கிற பகுதியை பார்க்குற நீங்கள் என்னைக்காவது கால் மிதியை பார்த்தீங்களா? காலில் தூக்கி மேலே வச்சுட்டு போவோம் பார்த்தீங்களா, கால் மிதி, அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? கிட்டத்தட்ட 100% வீல் சேரில் கால் மிதியே இருக்கிறதில்ல. வீல் சேர் யாருக்கு பயன்படும்? கால்கள் செயலிழந்து இருக்கிறவர்களுக்கு தான் பயன்படும். கால்கள் நல்லா இருக்கவங்க கண்டிப்பாக வீல் சேர் பயன்படுத்த மாட்டாங்க. கால் நல்லா இருக்கவங்க வீல் சேரில் உட்கார வச்சு தள்ளிட்டு போகும்போது கால் தரையில் உரசுது அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, காலை இப்படி தூக்கிவாங்க.
ஆனால் அதே ஒரு போலியோவால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு கால் மிதி இருந்துச்சுன்னா கால் மிதி மேலே தூக்கி காலை வச்சுக்குவார், அவருக்கு கீழே தரையில் உரசாது. கால் மிதி இல்லை அப்படிங்கும்போது அவர் கால் தரையில் உரசும் போது தள்ளிட்டு போகும்போது எல்லா பூத்துகளுமே மேக்ஸிமம் பள்ளிக்கூடங்களில் இருந்தாலும் மண்ணில் போய் தான் மறுபடியும் சிமெண்ட் ரோட்டில் போக வேண்டியிருக்கு. சிமெண்ட்லேயே இருந்தாலும் கூட கீழே வந்து தரையில் உரசிக்கிட்டே போகும். அப்போ உரசிட்டு போகும்போது காலில் ரத்த வருமா வராதா? அப்போ இது போன்று நீங்கள் இடுப்புக்கு உட்காருவதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு கால் மிதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகள் எங்களுக்கு கேட்கணுமா வேணாமா? அப்போ எதையுமே கேட்காம நீங்கள் வாட்டுக்கு போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் உடனடியாக அந்த கூட்டத்தை புறக்கணித்து விட்டு கோஷம் போட்டுட்டு அங்கேருந்து வெளியேறிட்டோம். வெளியேறினதுக்கப்புறம் இருந்தாலும் கூட எங்களுக்கு மனசு ஆறலை. ஏன்னா கலெக்டர் என்ன சொல்கிறாருன்னா காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுறீங்கன்னு சொல்லும்போது இது எந்த வகையிலும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ உடனடியாக இதை போராட்டம் நடத்தி ஆகணும், மாவட்ட ஆட்சியர் இதுக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் உடனடியாக நாங்கள் வந்திருந்த அந்த 10 பேருமே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி உட்காந்து மறியல் போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மறியல் போராட்டம் பண்ணோம். கடுமையான மறியல் போராட்டம். பேச்சுவார்த்தைக்கு வந்த மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் உள்ளிட்ட எல்லாருக்குமே வந்து எங்களோட சமாதான பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. எதையுமே நாங்கள் அனுமதிக்கலை. அந்த போராட்ட காணொலியை நான் பின்னால் போடுறேன் பாருங்கள். அதற்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து மாவட்ட ஆட்சியர் நேரடியாக நம்மளிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பிறகு நாம் சொன்ன கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார். அவர் என்ன தான் வாக்குறுதி அளித்தாலும் அவர் சொன்ன எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியுது. நாம் மிக முக்கியமாக வச்சோம் தேர்தல் பூத்துகள் எல்லாத்துலேயும் வந்து உதாரணத்துக்கு என்னைய மாற்றுத்திறனாளிங்கிறது நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லலைன்னா யாருக்குமே தெரியாது. வெளிப்படையாக பார்த்தவுடன் தெரிகிற மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கு பொதுமக்கள் எந்த இடையூறும் பண்ணுறதில் நேரடியாக உள்ளே போட்டுறாங்க. என்னை மாதிரி ஆளோ இல்லை காதுகளால் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளோ இது மாதிரி ஒரு சில வகையான மாற்றுத்திறனாளிகள் பார்த்தவுடன் தெரியாது. ஆனால் அவர்கள் வாக்களிக்க போகிற போது பொதுமக்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ அதுக்காக நான் என்ன சொல்கிறேன், எல்லா பூத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நீங்கள் வந்து வேட்பாளருடைய ஃபோட்டோஸு சின்னம்லாம் போட்டு பேலட் ஒட்டுறீங்கல்ல, அதோட சேர்த்து மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுங்க, இல்லைனா ஒரு பேப்பர் A4 சீட்லையாவது எடுத்து ஒட்டிட்டிங்கன்னா நாங்கள் மாற்றுத்திறனாளின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுவும் நிறைவேற்றப்படலை. ஆக இப்படியாக எல்லா விஷயங்களுக்கும் போராடித்தான் நாம் வந்து நம்முடைய உரிமைகளை பெற வேண்டி இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா விதத்திலும் நமக்கான உரிமைகளாக இருக்கட்டும், நமக்கான சலுகைகளாக இருக்கட்டும், நமக்கான திட்டங்களாக இருக்கட்டும் அரசாங்கம் ஒருபுறம் அறிவித்தாலும் கூட அதை அமல்படுத்துவதற்கு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படுகிறது என்பதை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறேன். மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் அனைவரும் உரிமைக்காக போராடுறோம், உரிமைக்காக குரல் கொடுக்கிறோம். எங்களை பார்த்து காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுறீங்க என்று சொல்லி ஏமாற்றோம். மாவட்ட ஆட்சியரை கண்டிக்கிறோம். வேண்டாமே ஊழல் போக்கு வேண்டாமே, மாற்றுத்திறனாளிகள் வேண்டாமே. என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? கோபத்துக்கு வக்கில்லாம பிச்சை எடுக்க வந்தோமே. இங்க குறைகளை சொன்னாக்கா வந்தோமே கேட்பதற்கு நாதி இல்ல. தவிக்கிறோம். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பில் போராட்டம். அவர் என்ன காழ்ப்புணர்ச்சி செயல்படுறாரு? போக மாட்டோம். அரெஸ்ட் பண்ணுங்க, ரிமாண்ட் பண்ணுங்க. எதுக்கு நாங்க போயிட்டே இருக்கோம். அந்த அறிப்பில் நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.